நாங்க வெளியே இருக்கிறவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணீங்க. ஃபுல் சப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் அட்டம் கிளியர் பண்ணி நல்ல ஸ்கோர் வாங்கி தேர்ட் இயர்ல எக்ஸாம் எழுதுல ஃபைனல் இருந்து நீங்க கூட எக்ஸியோட எழுத சொன்னீங்க. ஒரே கான்ஃபிடன்ட் ஒரே சப்ஜெக்ட் எம்எட் போட்டு படிச்சுக்கிட்டு நாங்களும் வீட்டுல வந்து நீங்க கொடுத்த 15 டெஸ்ட்டும் நாங்க பேரண்ட்ஸ் ஃபுல்லா அவங்க பண்றானா இல்லையா, ரிசல்ட் கொடுத்தாங்க ரிசல்ட் கொடுத்து எல்லாமே நம்ம செல்ல வந்து பார்த்து அதுக்கு உடனே உங்கள்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணி எக்ஸாம் போறதுக்கு முன்னாடியும் உங்கள்ட்ட எப்படின்னா தெரிய ஒரு கேட்டு நீங்க ஒரு சப்போர்ட் பண்ணீங்க. இது 55 மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு 10 மார்க் கூட எடுத்து நீங்க சப்போர்ட். நார்மலா மார்க் டெஸ்ட்ல என்ன மார்க் எடுக்கிறாங்களோ அதுல இருந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப் கிடைக்கும். உங்க கைடன்ஸ் ஸ்டூடெண்ட் எஃபோர்ட் பிளஸ் பேரண்ட்ஸ் சப்போர்ட். ஆமா பிளஸ் நம்ம கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டோட சப்போர்ட். ஆமா சார், மெயினா வந்து சப்போர்ட் நம்பர் சப்போர்ட். ஆமா சார், இவரோட எஃபோர்ட் சார். நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நாங்க உள்வாங்கிட்டு பசங்களுக்கு வந்து அது நம்ம வந்து இப்படி நடத்துக்கணும் சார் இப்படி சொன்னாரு. அவங்களுக்கு இந்த வயசுல புரியாது, கேட்டுடைய வேல்யூ தெரியாது, நம்மளுக்கே தெரியும். அதனால கேட் நல்லா படிப்பான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணி நானும் என்னுடைய மனைவியும் 2 பேர் மாறி 4 மணிக்கு எதிர்க்க வச்சு நைட்லாம் படிக்க வச்சு ஒரு 15 டெஸ்ட் நீங்க சொன்ன 15 டெஸ்ட்டும் நல்ல முறையா பண்ணி எந்த டெஸ்ட்லயும் எல்லா டெஸ்ட்டும் நல்லா பண்ணாப்ல. நீங்களும் சொன்னீங்க 10 மார்க் கூட வருது. அதே மாதிரி ஆக்சுவல் டெஸ்ட்ல வந்து 50 வந்துச்சா, 55 52 அதே ஒரு ரேங்க் 1 ரேங்க் 3rd ரேங்க் 4th ரேங்க்லாம் வந்துச்சு. நீங்க கொடுத்த ஃபுல் கைடன்ஸ் தான் எங்களுக்கு வெற்றிக்கு ரொம்ப உறுதுணையா இருந்துச்சு. நாங்க வந்து நாங்க திருமங்கலம் மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு கிராமத்துல இருந்து ஒரு 565 மார்க் எடுத்து ஒரு பிஎஸ்சி காலேஜ் சேர்த்தோம். பிஎஸ்சி காலேஜ் சேர்த்து நீங்க வந்து பிஎஸ்சில வந்து மெட்டலர்ஜிக்கல் நீங்க வந்து 16/3/2025 எக்ஸாக்டா ஒரு மாசம் இருக்கீங்க. சரி 1 இயர் பிஃபோர் வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்க. ஆமா சார். இப்போ நீங்க வந்து 20th மார்ச். ஸோ இப்போ 16th மார்ச்ல நீங்க வந்துருக்கீங்க. கரெக்டா 1 இயர் வந்து சாலிடா. நீங்க சொன்னீங்க சார் 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணதை நம்ம வந்து வெல்டூடா பண்ணலாம் அப்படின்னா அதை நீங்க சொன்னதை வச்சுதான் நான் 3rd இயரே உங்களுடைய வீடியோலாம் நிறைய பார்த்தேன். நிறைய பார்க்கும்போது கரெக்டா 4th இயர் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் அப்படியே வந்து ஜாயின் பண்றதுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் கேட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். யூடியூப்ல பார்த்தா வந்து நம்ம மதுரை மாவட்டம் திருமங்கலம் சார். நம்ம திருமங்கலத்துல இருந்து 8 கிலோமீட்டர் தண்ணி கட்டராம்பட்டி கிராமத்துல இருந்து நம்ம இந்த பிஹெச்டி காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிஹெச்டி காலேஜ்ல மெட்டலர்ஜிக்கு நம்ம பிஹெச்டி காலேஜ் மெட்டலர்ஜிக்கும் நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் போட்டதே 600க்கு 565 மார்க் எடுத்து நம்ம சேர்த்து விட்டோம். அதை அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு கேட்லயும் அவனை வந்து வெற்றி வர சொல்லுது. 100க்கு 81 கேட் ஸ்கோர் வந்து 833. 100க்கு 81 கேட் ஸ்கோர் அவுட் ஆஃப் 1000 வந்து 833. ரேங்க் வந்து 16 சார். ஆல் இந்தியா ரேங்க் 16ங்கிறது ஒரு நல்ல ஒரு ரேங்க் தான். ஸோ இது வந்து பப்ளிக் செக்டர் அகாடமின்னு நீங்க போகலாம். ஐஐடி அட்மிஷன்ஸ் இல்லை ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பண்ற மாதிரி பண்ணலாம். இப்போ நீங்க ஐஐடி மெட்ராஸ்ல கூட ஒரு மெட்டலர்ஜி சம்பந்தமா மெட்டலர்ஜிக்கல் செமிகண்டக்டர் சொல்லிட்டு ஒரு புதுசான ஒரு கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுலயும் போகலாம். இன்கேஸ் ஐஐடியில் அட்மிஷன்ஸ் ஆயிட்டு நீ லேட்டரா பிஎஸ்யூஸ்ல கிடைச்சு போறனாலும் போகலாம். சரி. ஸோ உங்களுக்கு அப் டு யுவர் சாய்ஸ். நான் வந்து ஸ்டைஃபண்ட் வந்து அந்த டைம் வாங்கியிருந்ததுன்னா கூட நீங்க அது வந்து பண்ணலாம். லேட்டரா கூட நீங்க பண்ணலாம். இங்கே கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுல யாருடைய கிளாஸ் உங்களுக்கு நல்லா அட்ராக்டிவா புரிஞ்சது, அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்தது அப்படிங்கிறது? கேரளால ஒரு நடந்தது. கேரளால இருந்து அவரு மேக்ஸ் சார். மேக்ஸ். ஓகே. மேக்ஸ் வந்து யாரு எடுத்திருந்தது? பேர் ஏதாவது தெரியும்? பேர் தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்துக்கும் காமனா எடுப்பாங்க சார். ஓகே. அவர் நல்லா நடந்தாங்க சார். அப்புறம் அந்த தெர்மோடைனமிக்ஸ் இதெல்லாம் நடத்தாரு. அவர் நல்லா நடத்தாரு. ஓகே. மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் ஒரு சில கிளாஸஸ் வந்து ஆன்லைன் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஆமா. அந்த கிளாஸ் மோக் டெஸ்ட் தான் சார் ரொம்ப கிரேட். மோக் டெஸ்ட் 15 டெஸ்ட் எங்களுக்கு அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதே எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு. இல்ல நிறைய பேர் வந்து இதுல மிஸ்டேக் பண்றது என்னன்னா சிம்பிளான இதுதான். நாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க முடியல. வருவாங்க போவாங்க, கிளாஸ் கரெக்டா வர மாட்டாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் எழுத மாட்டாங்க. டெஸ்ட்னா லீவ் எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு தெர்மல்லாம் ஒரு தனி டெஸ்ட் பேப்பர் கொடுத்தோம் நினைக்கிறேன். பட் சார் கூட சொல்லியிருந்தாரு உங்களை வந்து சைலண்ட் இஸ் கேப்பபிள், நாலேஜ் இருக்கு பட் சைலண்டா இருக்காரு அப்படிங்கறது நீங்க அந்த கம்ப்ளைண்ட் சொன்னீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆமா. அப்பெல்லாம் தமிழ்நாடு ஸ்டூடெண்டுடைய பேசிக் டேலண்டே அதுதான். அதாவது வந்து சைலண்டா தான் இருப்பாங்க பட் தே ஆர் கேப்பபிள், நாலேஜ் இருக்கு. அதை வந்து இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு வரணும். ரெண்டாவது கூட படிக்கிற பசங்க வந்து உங்களை வந்து ஸ்பாயில் பண்றதுக்கான வாய்ப்பு. ஆமா. போன்ல சொன்னேன் சார். நான் அதெல்லாம் ட்ராக் பண்ணி ஓவர் டேக் பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் ஏன்டா போய் இதுல போட்டுட்டு இருக்கிறேன், ஜாலியா இருப்போம். இருக்கிறதே 4 இயர்ஸ் தான், காலேஜ் டேஸ் கிடைக்காது. பட் வாட்எவர் இட் இஸ் நீங்க ஜாலியா இருக்கலாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்தோம்னா சார் சாட்டர்டே சண்டே கிளாஸ் வந்ததுக்கு எந்த பசங்களுக்கும் சொல்லல சார். காலேஜ்லயே சொல்லல. யாருமே சொல்லல. இங்க சேர்ந்ததே காலேஜ் தெரியாது. காலேஜ்லயே தெரியும். ஆமா. ஏன்னா நமக்கு இது பண்ணிடுவாங்க, நம்ம மைண்ட வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க, பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம சஸ்பென்ஸாவே
எங்களுடைய கேட்டு படிச்சு பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு எங்களுடைய குறிக்கோள்ல அவன் நம்ம எஃபெக்ட் போட்டு நம்ம படிக்க வச்சோம். அதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சு அந்த லெவல்ல 16 போது மிகப்பெரிய வெற்றி. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா பர்சன்டேஜ் ஸ்கோர் வந்து 800+ வந்துருச்சுனாவே அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கு. பிஎஸ்யூஸ்க்காகட்டும் மற்றதெல்லாம் வந்து 1 or 2 பிஎஸ்யூஸ் தான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? கோல் இந்தியா, கோல் இந்தியா, நால்கோ. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் சர்வெண்டா போறதுக்கான சர்வீஸ்ல என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ் கிடைச்சதா எனக்கு பெஸ்ட் தான். ஆமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடைச்சா நமக்கு ஒரே ஜாப். ஆர்ட்ஸ், டிஆர்டிஓ, ஐஎஸ்ஆர் ஓல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸோ அதுல வந்து சம்டைம்ஸ் மெக்கானிக்கல் ஓரியன்டாவும் கேட்பாங்க, மெட்டலர்ஜிக்கல் ஓரியன்டாவும் இருக்கு. மெட்டலர்ஜிக்கு நல்ல ஒரு அப்கமிங் டேஸ்ல நல்ல பூம் இருக்கு. ஸோ மெட்டலர்ஜிக்கல் கோர்சஸ் வந்து ஐடி மெட்ராஸ்ல கிடைச்சதுனால நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸ்டைபண்ட் வந்து உங்களுக்கு 10,400 ஆஃபர் பண்றாங்க. இனிமேல் கட்டே நீங்க பண்ணலாம். அதுல ரிசர்ச் ரிலேட்டடா போக வேண்டிய அவசியம் எம்எஸ் ப்ரோக்ராம் அண்ட் டேரக்ட் பிஹெச்டி அந்த சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க சொல்ல வேண்டிய பசங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட் எப்படி மெத்தட்ல அணுகணும் அப்படிங்கிறது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் ஃபுல்லா இருக்கும். சிலபஸ் ஃபுல்லா என்னென்ன இருக்கு, என்ன சப்ஜெக்ட்ஸ்ல இருக்குன்னு பார்த்துக்கணும். சப்ஜெக்ட்ஸ் வெயிட்டேஜ் பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாமே என்னென்ன அனாலிசிஸ் பத்தி பார்க்கணும். அந்த இப்போ ஐஐடி பொறுத்தவரையும் ஒரு 8 ஐஐடியும் ஒரு இயர்ல கண்டக்ட் பண்றாங்க. லைக் ஐஐடி கவுஹாட்டியே 8 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டக்ட் பண்றாங்க. எந்த ஐஐடி கண்டக்ட் பண்றாங்களோ அந்த ஐஐடி வந்து அவங்க பழைய பேட்டர்ன் வந்து எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். அவங்க பழைய பேட்டர்ன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கவுஹாட்டி கூட 2018 கண்டக்ட் பண்ணாங்க. அவங்க வந்து 55 கொஸ்டின் தான் கேட்டாங்க. மோஸ்ட்லி அதுல 2 மார்க் வந்து என்ஐடி டைப் இருந்துச்சு, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருந்துச்சு. நான் அது ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் வரும்னு நினைச்சேன். இந்த வாட்டியும் என்ஐடி டைப் தான் அதிகமாக இருந்துச்சு. ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண முடியலனாலும் மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்டையும் ஒரு 10 சப்ஜெக்ட்ல ஒரு 8 இல்ல 7 சப்ஜெக்டும் கவர் பண்ணா ஈஸியா ஸ்கோர் எடுக்கலாம். நியூமரிக்கல் ஆன்சர் டைப் வந்து அதிகமான क्वेश्चंस வந்து 20-30% क्वेश्चंस 20 to 25 கொஸ்டின் வந்துச்சு. அப்ப நீங்க 81 மார்க்ஸ்ங்கற போது உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 19 மார்க்ஸ் ஆகுது. ஆமா இல்லையா? 19 மார்க்ஸ்ங்கிறது 2 மார்க்ஸ்ல நீங்க அதை அன்ஆன்சரா விட்டுருந்தா இல்ல நான் அட்டெண்ட் பண்ணதே ஒரு 55 கொஸ்டின் தான் சார். 55 10 क्वेश्चंस விட்டீங்க. 10 கொஸ்டின் விட்டேன். அதுல ஒரு கொஸ்டின் மட்டும் தப்பு. ஒரு क्वेश्चन தான் ஒரு கொஸ்டின் தப்பு. மோர் அக்யூரேட்டா வந்து நான் ஆன்சர் பண்ணிருக்கேன். நான் வந்து மெயினா ஸ்டூடண்ட்ஸ் இருந்து கத்துக்க வேண்டியது ஆன்சர் பண்றது முக்கியம் இல்ல, அது மோர் அக்யூரேட்டா. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன். நீங்க வந்து நான் இல்லாத போது கூட கால் பண்ணீங்க. அதாவது எக்ஸாம் எழுதி ஏன் மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து உள்ள போய் பார்த்தா தான் அந்த மிஸ்டேக்ஸை நெக்ஸ்ட் டைம் பண்ணாம இருக்கும். ஒரு கொஸ்டின் மட்டும்தான் தப்புங்கிறது 98% அக்யூரேட்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து நிறைய எழுதி நிறைய தப்பாச்சுன்னு சொன்னாக்க அதுவே நெகட்டிவ். ஆமா சார், நெகட்டிவ் மார்க் வராம பாத்துக்கிட்டாப்ல. உங்களுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் கட் ஆஃப் எவ்வளவு இருந்தது? 25 இல்ல ஜெனரல் கட்? 30. ஜெனரல் கட் ஆஃப் வந்து 40 இருந்துச்சு சார். 40 ஓபிசி கேட்டகரியில 36 இருந்துச்சு. ஓகே. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 40னா உங்களோட பேப்பர் ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு. ரொம்ப ஈஸியா எல்லாம் மாட்டேன். அதாவது மாடரேட்னா நாங்க எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவோம்னா அப்பியர் கேண்டிடேட்ல 15% should qualify above கட் ஆஃப். அதாவது கட் ஆஃப்க்கு மேல இருக்கணும்ங்கறவங்க 15% ஆஃப் அப்பியர் கேண்டிடேட் தான் இருக்கணும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்றதுல ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுதுறதுல 15% தான், 15 to 20% அப்படிங்கும்போது 40 கிட்ட வந்துச்சுன்னா அதிகபட்சம் 40, குறைந்தபட்சம் லோ ஸ்கோர் 25 ஸ்கோர். ஸோ ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாசிபிளி பேப்பர் நிறைய பேர் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். பேப்பர் ஈஸிங்கிறத விட பேப்பர் நல்லா பண்ணி நிறைய பேர் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிடும் இல்லையா? ஸோ விலைவாசி அதிகமாகிற மாதிரி அது வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ அப்போ 40 மேல வந்தவங்க குவாலிஃபை, பிலோ 30-40 எடுத்துருந்தவங்க வந்து நாட் குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி வரும் ஜெனரல். நீங்க வந்து என்ன கேட்டகரி? ஓபிசி கேட்டகரி. ஈஸி பெங்களூர்ல உங்களுக்கு சான்ஸ் இருக்கா ஏதாவது கோர்சஸ் எழுதுற மாதிரி? இருக்கு. ஆனா ரிசர்ச் பேஸ்டா இருக்கனால அது வேணாம்னு சொல்லுங்க. ஸோ இன்கேஸ் அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தா 23rd மார்ச் லாஸ்ட் டேட். ஓகே. இன்னைக்கு 19. ஸோ ஏன்னா ஐஏசி பெங்களூர் பொறுத்தளவு இமீடியட்டா க்ளோசிங் டேட் வந்துடும். சரி, ஓகே. பழைய ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சு யூஸ் பண்ணலாம். ஏப்ரல் 1க்கு மேல எடுக்கிறது ஐடி மெட்ராஸ் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அது வந்து 27க்கு அப்புறம் சைட் ஓப்பன் ஆகுது. அதுல வந்து நீங்க நம்ம ஸ்கோர் கார்டு தருவாங்க சார். ஆமா, ஸ்கோர் கார்டு வந்து 27ல இருந்து டவுன்லோட் பண்ணலாம். சரி, ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் 28ல இருந்து நீங்க வந்து ஐடி மெட்ராஸ் நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். முக்கியமா இதுல சொல்ல வேண்டியது என்னன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஐடிக்கு போறதா இருந்தா கோப்னு ஒரு போர்ட்டல் இருக்கு, காமன் ஆஃபர் அக்செப்டன்ஸ் போர்ட்டல். இந்த காமன் ஆஃபர் அக்செப்டன்ஸ் போர்ட்டல்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா அப்ளை பண்ணணும். உங்களுடைய ஸ்கோர் கார்டு, ஸ்கோர் மார்க் இதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுக்கணும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை தான் வந்து ஃபர்தரா நீங்க என்னென்ன ஐடிக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதுல உள்ள நீங்க போடுற மாதிரி இருக்கும். லைக் நீங்க ஐடி மெட்ராஸ் அப்ளை பண்றீங்க, ஐடி டெல்லி பண்றீங்க, ஐடி பாம்பே பண்றீங்க, ஆல் ஓவர் இந்தியா 24 காலேஜஸ் இன்க்ளூடிங் ஐஐசி பெங்களூர். இதுக்கு எல்லாத்துக்குமே காமன் கவுன்சிலிங் யார் பண்றாங்கன்னா அந்த கோப்ங்கிற ஐஐசி பெங்களூருடைய ஆர்கனைசேஷன் தான் பண்ணுது. காமன் ஆஃபர் அக்செப்டன்ஸ் போர்ட்டல்.
இந்த காமன் ஆஃபர் அக்செப்டன்ஸ் போர்ட்டல் வந்து எதுக்காகனா ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் 2-3 ஐஐடியில் ஆஃபர் வாங்கிட்டு ஏதாவது ஒரு ஐஐடியில் போய் சேர்ந்தாங்கன்னா மற்ற ஆஃபர்ல வேஸ்ட் ஆகும். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஐஐடியில் ஆஃபர் வாங்கி செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா மற்ற ஐஐடியில் இருக்கக்கூடிய வேக்கன்ட் அப்படியே இருக்குங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த கோ போர்ட்டல் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கோப்பில் அப்ளை பண்ணணும். அதுக்கான டேட் உங்ககிட்ட வந்துடும் 1 or 2 daysல அப்ளை பண்றதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆயிடும். அதுல இருந்து ஒரு மெம்பர் எடுத்துட்டு இண்டிவிஜுவல் ஐஐடிக்கு அப்ளை பண்றீங்க. லாஸ்ட் இயர் நம்ம ஸ்டூடெண்ட் போர்ட் சொல்லியிருந்தாங்க கிளாஸ். ஸோ இண்டிவிஜுவல் ஐஐடிக்கு அப்ளை பண்றீங்க. இண்டிவிஜுவல் ஐஐடிக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அதுல வந்து நீங்க உங்களுடைய கேட்டகரி பேஸ் பண்ணி நீங்க என்னென்ன கோர்ஸ்க்கெல்லாம் பிஜி போகலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் நீங்க மெட்டலர்ஜியும் போகலாம், இல்லை மெட்டீரியல் சயின்ஸ் போகலாம், இல்லை வந்து வேற தெர்மோடைனமிக்ஸ் தெர்மல் சயின்ஸ் போகலாம், இல்லை வந்து மெக்கானிக்கல் ஓரியன்டட் கோர்சஸ் போகலாம். ஸோ அதெல்லாம் அந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க சூஸ் பண்ணி ஃபில் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, செகண்ட் ஆப்ஷன் இருக்கு, தேர்ட் ஆப்ஷன் இருக்கு. ஐஐடி மெட்ராஸ் பொறுத்தவரை 10 ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். ஸோ 10 ஆப்ஷன் இது மாதிரி ஒவ்வொரு ஐஐடிக்கும் 5 ஆப்ஷன், 7 ஆப்ஷன், 10 ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொரு ஐஐடிக்கும் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒன்று. சரி. வேற ஸ்கோப் போர்ட்டல் அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் கிடையாது. பட் கோ போர்ட்டல் அப்ளை பண்ணா குவாலிஃபை இருக்கும். ஸோ ஐஐடி மெட்ராஸ்க்கு அப்ளை பண்ணா ஒரு செகண்ட் ஃபீஸ் இருக்கு. 300 சம்திங் தான் இருக்கும். அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அந்த மெயினா அதுல வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வேணும். சரி. ஸோ மெயினா உங்களை பொறுத்தளவு பிரச்சனை இல்லை, ஸ்கோர் நல்லாவே இருக்கு. சரி. ஓபிசி ரிசர்வேஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வேணும். சரி. இது மாதிரி ஒவ்வொரு ஐஐடிக்கும் நீங்க அப்ளை பண்ணுங்க. சரி. லாஸ்ட் டேட் ஒவ்வொரு ஐஐடியோட டேட்டும் மாறும். ஓப்பனிங் டேட், க்ளோசிங் டேட், ஓப்பனிங் டேட். ஐஐசி பெங்களூருக்கு இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு, க்ளோஸ் ஆக போகுது 23rd. மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் மந்த் 1 month சாலிடா 20 days 25 days இருக்கு. அதுல எதுலாம் உங்களுக்கு பீக்ல இருக்கக்கூடிய உங்களுடைய ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ணிடுங்க. சரி. ஃபைனலா சூஸ் பண்றது நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்ணி முடிச்ச உடனே தென் கவுன்சிலிங் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் மே மிட். லாஸ்ட் இயர் மே மிட்ல தான் 15 மேல ஆரம்பிச்சாங்க. சரி. கவுன்சிலிங் வந்து தட் இஸ் ஆல்சோ ஆன்லைன் கவுன்சிலிங். அதுல மே மிட்ல ஆரம்பிக்கிற போது வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஒரு 3-4 days நடக்கும். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் 3-4 days. ஆமா. நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க இல்லையா ஐஐடில, அதுல ஃபர்ஸ்ட் ஆஃபர், செகண்ட் ஆஃபர், தேர்ட் ஆஃபர் உங்களுடைய மார்க்குக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததே வந்து ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்லயே உள்ள டிஸ்பிளேல ஆப்ஷனா டிஸ்பிளே ஆகும். அதை வந்து நீங்க வந்து அக்செப்ட் பண்ணி நீங்க ஃப்ரீஸ் பண்ணலாம். அக்செப்ட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்க கொடுத்துருக்கக்கூடிய ஐஐடி அட்மிஷன்ஸ்ல வந்து ஐஐடி மெட்ராஸ் உடைய சைட்ல செகண்ட் ஆப்ஷன்ஸ் இல்ல தேர்ட் ஆப்ஷன்ஸ் தான் டிஸ்பிளே ஆஃபரா வந்திருக்கு உங்களுக்கு கூப்பிடல அப்படின்னாக்கா, ஸோ யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னா அதை வந்து வெயிட், ரீடைன் அண்ட் வெயிட்ங்கிற ஒரு ஆப்ஷன் கீழே நீங்க ரீடைன் பண்ணிக்கலாம். ரீடைனா அந்த கோர்ஸை வந்து அந்த செகண்ட் ஆப்ஷனை நீங்க ரீடைன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டுக்காக அடுத்த ரவுண்ட் கோர்ஸ் நீங்க வெயிட் பண்ணணும். சரி. சொல்ல புரியுங்களா? அப்போ 1, 2, 3, 4 லிஸ்ட் அவுட் பண்றீங்க. நீங்க உங்களுடைய ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டதே வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஐஐடி கோ போர்ட்டல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபரே வந்துருச்சுன்னா நீங்க அக்செப்ட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்ல அக்செப்ட் பண்ணல சார், எனக்கு 3வது 4வது தான் இப்போ மதிப்பு வந்திருக்கு அப்படின்னாக்கா நீங்க அந்த கோர்சஸை எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு ரீடைன் அண்ட் வெயிட் அப்படி போகலாம். இல்ல எனக்கு இந்த கோர்ஸ் நான் வந்து 4வது ஆப்ஷன்ல போட்டிருக்கிறேன், எனக்கு இப்போதைக்கு ஆஃபர் வந்திருக்கு கோப்ல, பட் நான் வந்து ரிஜெக்ட் பண்றதுனால அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங்ல வெயிட் பண்ணலாம். அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங்ல மேபி அந்த ஆஃபர் வரலாம். இதுக்கு இடையில இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ஐஐடி பாம்பேல நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுக்கணும்னா ஒரு சில மார்க் அண்ட் ரேங்க்கு டைரக்டா அட்மிஷன்ஸ் எடுத்துக்குவாங்க. ஒரு சில மார்க் அண்ட் ரேங்க்கு ரிட்டன் டெஸ்ட் வர சொல்லிடுவாங்க. டாப் ஸ்கோரர் எல்லாம் ஒரு இல்ல எல்லாத்தையுமே ரிட்டன் டெஸ்ட் வர சொன்னாலும் வர சொல்லலாம். சரி. அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க வந்து கம்பல்சரி ஐஐடி பாம்பே இல்ல ஐஐடி டெல்லி, ஒரு சில ஐஐடி தான், அந்த ஐஐடிக்கு போய் எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம் எழுதி இந்த கேஸ் அதுல செலக்ட் ஆகிற பட்சத்துல நீங்க கோப்ல மறுபடியும் டிஸ்பிளே ஆகும். கொஞ்சம் ப்ராசஸ் நிறைய இருக்கு சார். அதாவது வந்து ஐஐடி மெட்ராஸை பொறுத்தளவு பிரச்சனை இல்லை. சரி. பேஸ்ட் ஆன் மார்க்ஸே வந்து கவுன்சிலிங்ல உள்ள வந்து ஆஃபர் வந்து வேற இந்த மற்ற ஐஐடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இதுக்காக வைக்கிறாங்கன்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மும்பைல மெட்டலர்ஜிக்கல் கோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மெக்கானிக்கல் பசங்களும் வருவாங்க. அவங்க மெட்டலர்ஜிக்கல் நாலேஜ் இருக்கான்னு அவங்க செக் பண்ணுவோம்ல, மெட்டீரியல் சயின்ஸ் இருக்கு அது செக் பண்ணுவோம் இல்லையா. அதனால ஒரு ஆக்சுவலா வந்து எம்டெக் பொறுத்த அளவுல ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 6-7 சீட்ல இருந்து 40 சீட் வரைக்கும் ஆவரேஜா பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 13 சீட்ஸ் தான் இருக்கும். 15 சீட்ஸ் தான் இருக்கும். மீதி இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ஸ்பான்சர் கொடுத்துருவாங்க. ஆல்மோஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. எம்டெக் படிக்கிறாங்க 60 எல்லாம் இருப்பாங்க இந்த யூஜி மாதிரி. அப்ப அந்த 20 மெம்பர்ஸ்க்குள்ள தான் நம்மளோட காம்படிஷன்ஸ் ஒரு கிளாஸ் பொறுத்தளவுல அதுலயும் வந்து ரிசர்வேஷன் எல்லாம் போச்சுன்னா அந்த மாதிரி. அப்ப ரிட்டன் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுற வச்சு அதுல கிளியர் பண்ணாங்கன்னா தான் இந்த போர்ட்டல்ல டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் நாங்க கோ போர்ட்டல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போயிடுச்சு, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்குது, இப்பதான் அந்த ஐஐடி பாம்பேல ரிட்டன் டெஸ்ட் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னாக்கா
நான் ஐஐடி பாம்பே தான் நான் செலக்ட் பண்ணணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த கோர்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எதுவுமே எடுக்காம வெயிட் பண்ணி தான் ஆகணும். செகண்ட் ரவுண்ட்ல நம்ம கவுன்சிலிங்ல ஐஐடி பாம்பே வந்து அதுக்குள்ள டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அது கோப் ரவுண்ட். கோப் ரவுண்ட் கவுன்சிலிங் முடியறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே எல்லாரும் ரிட்டன் டெஸ்ட் முடிச்சிட்டாங்கன்னா அதுவும் பிரச்சனை இல்லை. சரி. ஒரு சில ஐஐடி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஸ்லோ ப்ராசஸ்ல வந்து கொஞ்சம் கோப் ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிடும் கவுன்சிலிங் ரவுண்டு. பட் ஸ்டில் வந்து ஐஐடியோடைய ரிட்டன் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, வர சொல்லியிருக்க மாட்டாங்க. மேபி ஒருத்தருக்கு அப்படிதான் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஐஐடி பாம்பேயோட ரிசல்ட்ஸ் வந்து அதுல வந்து டிஸ்பிளேல வந்து வந்ததுக்கு அப்புறம் அப்போ அது ஸ்டார்டிங்லயே அக்செப்டன்ஸ் ஃபீஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு கோர்ஸ் ஏதோ ஒரு ஐஐடி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மற்ற ஐஐடியோடைய சுச்சுவேஷன் தெரியாம நம்ம செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல கூட வரலாம். சரி, இது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்கேஸ் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோப்ல வந்து அக்செப்டன்ஸ் ஃபீஸ் கொடுத்துட்டீங்க, பட் நீங்க சூஸ் பண்ண ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் சாய்ஸ் சொல்லிக்கல. எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா இது ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா நீங்க செகண்ட் சூஸ் பண்ணிட்டீங்க, செகண்ட் கோர்சஸ் நீங்க சூஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணி ஃபீஸ் பண்ணி வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டீங்க கோப்ல உங்களுடைய கவுன்சிலிங்கான ப்ராசஸ் எதுவும் வராது. மேபி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நீங்க உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு டாப் ரேங்க்ல இருக்கிறதுனால அப்படின்னா நீங்க ஐ வாண்ட் கம் பேக் டு ஐஐடி மெட்ராஸோ ஐஐடி பாம்பே வெப்சைட்லயே வந்துட்டு அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். சரி. இதுக்கு என்னன்னா மெயினா ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க வேண்டியது மெயில ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். சரி. அப்புறம் அதுல வந்து நீங்க செகண்ட் சாய்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, மேபி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா வாய்ப்பு. எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சூஸ் பண்ண வந்து இன்கேஸ் அவன் வந்து வெளியே போயிட்டான் இல்ல ஃபீஸ் கட்டல அப்படிங்கிற பட்சத்துல அவன் வந்து ஐஐடி மெட்ராஸ்ல வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு டைம் கொடுப்பான். அந்த டைம்குள்ள நீங்க ஃபீஸ் கட்டினா தான் அவன் உங்களுக்கு எடுப்பான். ஃபீஸ் கட்டாம ஒருவேளை கோப்ல ஆஃபர் சூஸ் பண்ணிட்டு ஃபீஸ் கட்டாம போயிட்டான்னு வச்சுக்கோங்க லாஸ்ட் டேட், அப்போ உங்களுக்கு அந்த ஆஃபர் வந்து வாய்ப்பு. நீங்க செகண்ட் ஏதாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வருதுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். பட் உங்களை பொறுத்தளவுல ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சிடும். பட் ஒரு சிலருடைய கேசஸ்ல உங்களுக்கு வாய்ப்புகள் நீங்க கொஞ்சம் கைடன்ஸ் கொடுங்க சார். இல்ல இதுதான் நான் உங்களுக்கு எப்ப நீங்க கால் பண்ணி கேட்டாலும் நான் பக்கம் தான் சார் இருக்கேன், வந்து உங்களுக்கு கேட்டுட்டு இதுதான் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் குழம்புது சார். இவரு லாஸ்ட் டைம் வந்து இந்த எக்ஸ்பிளனேஷனை நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனாங்க, அவர் இருந்தார் கிளாஸ். நம்மளுக்கு கொஞ்சம் ஆமா இப்ப நீங்க என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க? மெட்டலர்ஜி மெட்டீரியல் சயின்ஸ், மெட்டலர்ஜி எம்டெக் இன் மெட்டலர்ஜிக்கல் மெட்டீரியல் சயின்ஸ் வித் செமிகண்டக்டர். புதுசா வந்த கோர்ஸ். நான் செமிகண்டக்டர்ஸ்க்கு நல்ல ஸ்கோப் இருக்கனால ஆமா அது புது கோர்ஸ். நீங்க கேஸ் நீங்க ஐஐடி மெட்ராஸ் போயிருக்கீங்களா? இல்ல போனது. நீங்க ஐஐடி மெட்ராஸ் தான் எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? பாம்பேல தான் ஐஐடி மெட்ராஸ் ரெண்டு. ஆனா பாம்பேல இப்போ பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. மெட்டலர்ஜி பொறுத்தவரைக்கும் அந்த ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கு. ஏன்னா ஸ்பெஷலைசேஷன் அதிகனால இப்போ கரோஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறதுனால ஸ்ட்ரென்த் வந்து 60 இருக்கும். ஆனால் இங்கே ஐஐடி மெட்ராஸ்ல பார்த்தோம்னா 22 தான் இருக்கும். அதனால பிளேஸ்மெண்ட் பொறுத்தவரையும் கொஞ்சம் அங்கே ஆக்சுவலா ரொம்ப நாளாவே ஐஐடி பாம்பே தான் லீடிங்ல இருக்கு. பட் என்ஐஆர் ரேங்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் இருக்கு. பட் ஆக்சுவலா வந்து பாம்பேயோட மெட்ராஸ் பெஸ்ட் தான். சரி. ஸோ நீங்க வந்து பாம்பே வந்து ஓல்டஸ்ட் நேம்ல அப்படியே வந்துட்டு இருக்காங்க. சரி. பட் நியூவா டெவலப் பண்ணி சவுத்ல ஐஐடி மெட்ராஸ் லீடிங்ல போயிட்டு இருக்கு. ஐஐசி பெங்களூர்ல ஒரு வகையில் இருந்தாலும் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறதுனால. பட் இதுல வந்து நல்ல சான்ஸ் இருக்கு. ஐஐசி பெங்களூர் கிடைச்சாலும் நீங்க அதை ட்ரை பண்ணலாம். ஸோ ஐஐடி மெட்ராஸ் இன்கேஸ் உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸ்ல போயிட்டு நீங்க மீட் பண்ணணும், யாராவது மீட் பண்ணணும்னு கைடன்ஸ் கொடுங்க. அங்க போயிட்டு நீங்க வந்து ப்ரொஃபஸர் மீட் பண்ணணும் இல்ல கேம்பஸ் விசிட் பண்ணணும்னாலும் சொல்லுங்க. நான் உங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். சரி. ஸோ ஏன்னா அங்கே போனீங்கன்னா ரியல் ட்ரெண்ட் என்னங்கிறது தெரியும். புதுசாக வந்து கோர்ஸ் ஆகட்டும், ஓல்டஸ்ட் கோர்ஸ் ஆகட்டும், என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு நீங்க வெயிட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4 பேர் அங்கே படிக்கிறாங்க. இல்லை ஐஐடி பாம்பே போகணும்னு சொல்லுங்க. ஒரு முன்னாடி பேட்ச்ல வந்து ஸ்டூடெண்ட் 2 பேர் இருக்காங்க. ஸோ அங்கே ப்ரொடக்ஷன் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்க ஒரு ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ இதெல்லாம் வந்து ஒரு ஹெல்ப் வேணும்னாலும் அவங்களை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது பெஸ்ட் வந்து அப்புறம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இல்லை அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் ஹெல்ப் பண்றேன். ஸோ இப்போ எம்இ படிக்கிறது பெஸ்ட்டா சார் ஃபியூச்சர்ல? அதாவது வந்து உங்கள மாதிரியான கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்இ படிக்கிறது நல்லா போயிடும் ஃபியூச்சருக்கு. அதாவது ஹை எண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்ல நீங்க போடலாம். ஒரு நார்மலா மினிமம் ஒரு 20 lakhs per annumல பிளேஸ் ஆகும் எம்இ படிக்கிறது. மோஸ்ட் ஆஃப் தி ஐஐடிஸ் என்ஐடிஸ் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ப்ரொஃபைல் வந்து எடுத்து பார்த்தோம்னா எம்இ படிச்சவங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா 20 lakhs per annum வந்து ஈஸியா பிளேஸ் ஆகுது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் சேலரி R&Dல போற வாய்ப்பு இருக்கு.
ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி ஆர்கனைசேஷன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ரெக்ரூட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்கு. எம்இ முடிச்சுட்டு நம்ம பிஎஸ்சி ஜாப்ல நம்மளுக்கு வேகன் நிறைய வருமா சார்? வரும். என்னன்னா நீங்க வந்து எம்இ முடிச்சிருக்கீங்களா அப்படிங்கறத விட அவங்க வந்து யூஜி பேஸ் பண்ணியே ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். கேம்பஸ்ல உள்ள வந்தாங்கன்னா அதுலயும் நீங்க வந்து ஷார்ட் லிஸ்டட் ஆகிற பட்சத்துல நீங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று ஓப்பன் பிளேஸ்மெண்ட்ஸ்ல வந்து அவங்க வந்து தோஸ் ஆர் குவாலிஃபைட் இன் கேட் எக்ஸாமினேஷன் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஒரு மெட்டலர்ஜி கோர்சஸ் பேஸ் பண்ணி அதுல எல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்களோ அது மாதிரி பண்ணலாம். ஈவன் எம்இஎம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்க செலக்ட் ஆகிற பட்சத்துல நீங்க வந்து அதை வந்து அவங்க கிட்ட சொல்லலாம். நீங்க ஸ்பான்சர் கேண்டிடேட்டா மாத்திருக்கான சான்ஸ் இருக்கு ஐஐடி ஸ்டடி பண்றதுனால அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களை ஸ்பான்சர் கேண்டிடேட்டா மாத்தி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டு ஸ்பான்சர் கேண்டிடேட்டா மாறி இல்ல அப்படின்னாக்கா நீங்க வந்து ஐஐடி ஸ்டடீஸ் கேன்சல் பண்ணிட்டு ஜாப் வந்துட்டு ஆமா ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது வந்து உங்களுக்கு எப்ப கிடைக்குதோ அப்போ உள்ள போயிட்டு தான் சரி லேட்டரா கிடைக்கலாம் உங்களுக்கு கம்பெனி இருக்கிற பட்சத்துல. ஸோ நல்லா மறுபடியும் பர்ஃபார்ம் பண்ற பட்சத்துல கிடைக்கலாம். பட் இருந்தாலும் போயிட்டு மறுபடியும் அப்படி வந்து அவங்களோட ஸ்பான்சர்லி பண்ணலாம். லேட்டரான 1 or 2 year எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சில பிஎஸ்சிஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா யூ மஸ்ட் ஹேவ் 2-3 years எக்ஸ்பீரியன்ஸ் தென் ஒன்லி தே வில் டு ஸ்பான்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து 2-3 years கழிச்சு மறுபடியும் நீங்க என்னோட கிளாஸ் எடுக்கிற ஒரு ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் 40 அவர் வந்து இப்போ வந்து பிஹெச்டிக்கு த்ரோ ஸ்பான்சர் அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மந்த் அண்ட் மந்த் சேலரி கிடைச்சிடும். அவங்களுடைய கம்பெனி மூலமா படிக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அதனால ஐஐடிங்கிற ஒரு பிராண்டோட நீங்க வெளியே வரும்போது உங்களுக்கு அந்த ஒரு சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா எல்லாரும் வந்து பிளேஸ் ஆகிட்டு இருக்காங்க, நம்ம பிளேஸ் ஆகல. இல்லை சார், எங்களுக்கு அந்த ஒரு சமீபம் இவனோட படிச்ச பசங்க ஒரு 10 பேர் பிளேஸ் ஆயிட்டாங்க. ஆனா எங்களுக்கு கிடைக்கல. அப்ப வந்து எங்களுக்கு ப்ரெஷர் இருந்துச்சு. ஒரு பிஎஸ்சி காலேஜ்ல படிச்சுட்டு நம்ம பிளேஸ் ஆகிறது. ஆனா இவன் வந்து ஒரு நம்பிக்கையாக தான் நான் கேட்டு கண்டிப்பா வந்து ஸ்கோர் எனக்கு கிடைக்கும். அது மூலியம் நான் இதோட பெஸ்ட் ஜாப் எனக்கு கிடைக்கும். அதனால நீங்க ஒண்ணு ஒரி பண்ணிக்கலாம் அப்படியே நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஆமா. ஆனா இவனுக்கு வந்து எக்ஸாம் எழுதின மறுநாளே வந்து அந்த கொஸ்டின் பேட்டர்லாம் போய் பார்த்தா அப்படியா எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. நல்ல மார்க் வரும் அப்படின்னு. ஆனா கொஞ்சம் மறைமுகமா வச்சுட்டு ரிசல்ட் வந்தபோது சொன்னாங்க எஃபர்ட் போட்டு படிச்சாப்ல சார். எஃபர்ட் போட்டு படிச்சாப்ல சார். அவங்க அம்மாலாம் சார் 4 மணிக்கு எடுத்து விட்டுருவாங்க. எக்ஸாம் எழுதுறா 2 மாசம் இருக்கு, 1 மாசம் இருக்கு, 10 நாள் இருக்கு, 20 நாள் இருக்கு. அவங்க அம்மா தான் நான் ஊருக்கு போயிடுவோம். அவங்க அம்மாவுடைய எஃபர்ட்டே டெய்லி 4 மணிக்கு. அவனும் ஒரு 12 மணிக்கு படிப்பான். ஒரு 3 மணி நேரம் தூங்கியா. அப்புறம் லீவு 4th இயர் படிக்கலாம். கொஞ்சம் எங்களுக்கு காலேஜ் கொஞ்சம் டைமிங் இருந்துச்சு. அதெல்லாம் உட்காந்து படிச்சாப்ல. யூடியூப் நான் திருமங்கலம் சார், மதுரை மாவட்டம் திருமங்கலம். ஆமா சார், நம்ம அக்ரிகல்ச்சர் பண்றோம். ஆமா சார். அம்மா வந்து கூட இருந்திருக்காங்க. ஆமா, படிக்கிற 2 சென் இருக்காப்ல. ஒரு சென் அவரு சின்ன, அவர் 8th படிக்கிறாரு. இவர் படிக்கிறதுக்காக நம்ம வந்து நம்ம கூட இருந்தாங்க இந்த கேட் வந்து பாஸ் பண்ண முடியும்னு சொல்லி நாங்க ஃபர்ஸ்ட் இயர்லயே நாங்க அச்சீவ் போயிட்டோம். அதனால வந்து நம்ம கூட பண்ண பசங்களோட சேர்ந்து டைவர்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணியே நம்ம வீடு பிடிச்சி அந்த 4th இயர் வரும்போது நம்ம அனலைஸ் பண்ணி நீங்க எப்படி கொண்டு போனோங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. ஆமா சார். அதாவது பேரண்ட்ஸ் வந்து எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணா அவங்களால ஸ்கோர் பண்ண வைக்க முடியும். பேரண்ட்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் சார். முக்கியத்துவம் கொடுத்தாத இப்ப தமிழ்நாட்டு பசங்களுக்கு நிறைய வந்து கேட்டு அவேர்னஸ் இல்லை. அது பேரண்ட்ஸ் தெரிஞ்சாத பேரண்ட்ஸ் மூலியமா அவங்களுடைய பசங்களுக்கு இன்புட் கொடுத்து அது மூலியமா வந்து கேதர் பண்ணி நம்ம கொண்டு போனாதே நம்ம வெற்றி வாய்ப்பு இருக்கு. நாங்க 4th இயர்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணி நம்ம இன்ஸ்டியூட் மூலியமா பாஸ் பண்ணிட்டேன் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நீ உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருந்துச்சு. கேட்கும் போதெல்லாம் நீங்க வந்து அடுத்த நிமிஷமே ஃபோன் பண்ணி சார் டெஸ்ட் முடிஞ்சு இவ்வளவு மார்க் எடுத்திருக்கு அப்படின்னும் போது என்னென்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்டு அதெல்லாம் சரி பண்ண அப்படின்ட்டு எக்ஸாமுக்கு முதனா கூட நீங்க வந்து எங்களுக்கு வந்து எப்படி பண்ணியிருக்க இப்படி பண்ணியிருக்கோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போற மூக் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு பயம் இல்லாம இருக்கும். 2வது வந்து ரிசல்ட் நாங்க பார்க்கல, சார் தான் பார்த்து எங்களுக்கு சொன்னாரு. அந்த அளவுக்கு எங்க மேல சாரு அதாவது ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாரு. எனக்கு என்னன்னா சார் சார்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டேன், சார் என்னுடைய பையன் வந்து கிராமம் வந்து பிஹெச்டி காலேஜ்ல படிக்கிறாங்க, நீங்க என்ன சார் செய்வீங்க நான் கேட்டேன். அப்ப நீங்க சொன்னீங்க பாஸ் பண்ணுங்க 75% காலேஜ் போயிட்டாங்க. அதை மனசுல அச்சீவ் பண்ணி நம்ம பையனை ஃபர்ஸ்ட்லயே பாஸ் பண்ண வச்சு உங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ்டான உங்களோட மார்க் பேஸ் பண்ணி கோர்ஸ் ஃபீ ரீஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆமா, அது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்ம உங்களுக்கு கொடுப்போம். அதுவும் இருக்கு. பட் அது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட். ஆமா சார், நான் பையன் சொல்லிங்க நம்ம சாருக்கு வழங்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப் தெரிஞ்சாங்க அதை நம்ம கேட்ச் பண்ணியிருந்தா அவங்க மூலியமா வந்து படிச்சு பாஸ் ஆகிடும் கேட்ச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மோட்டிவேட் பண்ணி அதுக்கும் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வந்து எஃபர்ட் போட்டு டேரக்டா வந்து கொடுக்கறதனுடைய மீனிங் வந்து உங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்
வந்து உங்களுடைய சார் இன்னொன்று சார் எங்க பசங்க விட்ட மொத்தம் 40 பசங்க இருந்தாங்க சார். 40 பசங்களை வந்து பிஎஸ்சிக்காக 3 பேரும் பாஸ் பண்ணிடுவாங்க. தம்பி இப்போ கேட்குறாங்க நீ எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நாங்கள் சொல்றதுக்கு பெருமையா இருக்கு. எங்க மூலியமா வந்து அடுத்த தடவை வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. அதுக்கு இல்ல அது என்னதான் இருந்தாலும் நம்ம நம்ம கொடுக்குற இன்புட் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் சார். நம்ம எங்களை பொறுத்தளவுல சப்போர்ட் பயங்கரமான சப்போர்ட் சார். எங்களை பொறுத்தளவுல ஒண்ணுதான். ஏன்னா கோயம்புத்தூர்ல வந்து வேற யாருமே வந்து கேட்டு இது பண்றாங்க சார். நீங்க வந்து நீங்க பாத்துருக்கலாம். இல்ல சார் பார்த்துதான் அதாவது வந்து நம்மளை பொறுத்தளவுல கேட்னா நம்ம ஒரு பிராண்டா வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். யார் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க விருப்பப்பட்டாலும் அந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன சப்போர்ட் எங்களால கொடுக்க முடியும். நான் உங்க வீடியோ ஒரு 50 வீடியோ பார்த்துருக்கேன் சார். 50 வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து சூஸ் பண்ணி படிக்க வச்சேன். நான் ஃபாலோ பண்ணேன், சார்கிட்ட ஃபாலோ பண்ணேன். சார் நீங்க அதாவது தம்பியோட நீங்க அதிகமா வீடியோ பார்த்துருக்கீங்க. ஆமா சார், நான் தான் பார்த்து அதான் சொல்றேன் சார். நான் சொல்றது பேரண்ட்ஸுடைய ஆமா பசங்களுக்கு வந்து இந்த அந்த ஏஜ் சார், அந்த ஏஜ் வந்து எல்லாம் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எல்லாம் போட்டு படிக்கணும் தெரியாது. நம்ம வந்து பிஇ முடிச்சோமா கேம்பஸ் இன்டர்வியூ வச்சா வேலைக்கு போனோமான்னு அந்த தாட்ல இருப்பாங்க. எனக்கு கேட்டுடைய வெளியே அவங்களுக்கு தெரியாது. படிச்சு வேலைக்கு போய் அந்த ஐஐடி அந்த வேலைக்கு போகும்போதே தெரியும். ஒரு 25 இயர்ஸ் எப்போதான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி. அதனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணது. அப்புறம் ரெண்டாவது உங்களுக்கு என்னுடைய மனைவி தான் ஃபுல் சப்போர்ட். ஆமா ஆமா, நான் உங்களை மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். சரி, நீங்க என்ன வந்து அபார்ட் ஃப்ரம் கோச்சிங் வந்து நிறைய தடவை மீட் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஆமா சார். இல்லையா? நான் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறது இல்லை. அதாவது சார் நான் உங்களை கேட்கறேன், நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன் சார். நீங்க கைடன்ஸ் கொடுத்தா அதை நம்ம பையனுக்கு சொல்லி என்னென்ன தப்பு பண்றாப்லையோ அதை சரி பண்ணி அவன் வெற்றி அடையிறதுக்கு என்னன்னா அதுதான் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அதை சொல்றீங்க. இவங்க பசங்க வந்து கேட்கறதுக்கு சங்கடப்படுவாங்க. நாங்க அப்படி கிடையாது. பேரண்ட்ஸ் வந்து அந்த ஈக்குவலா நம்ம ஏஜ் இருக்கனால கேட்கிறோம். கேட்கும் போது இவங்க வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம் பண்ணுவாங்க. சார் என்ன சொல்லிடுவாங்க, நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து வெற்றி அடைய செய்யலாம். உங்களை இது மூலியமா நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா எல்லா பேரண்ட்ஸுமே வந்து மீட் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். என்னன்னா அப்பதான் வந்து ஒரு ஸ்டூடெண்டோடைய ட்ராக் தெரியும். நாங்களுமே வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி நம்ம ஃபியூச்சர்ல கண்டக்ட் பண்ணலாம் கூட நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். என்னன்னா வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து அந்த ஸ்டூடெண்ட் எப்படி படிக்கிறாங்க என்ன ஏது எல்லாருமே பிஸியா தான் இருக்கும். சார்ட்ட சொன்னேன் சார் எங்க பையன் வந்து +2ல நாங்க இப்படிதான் படிக்க வச்சோம். அதே மாதிரி நீங்க கேட்டு எப்படி படிக்க வைக்கணும்னு சொல்லுங்க. அதை நாங்கள் பேஸ் பண்ணி நாங்கள் ஃபாலோ பண்ணி படிக்க வச்சு வெற்றியோட வர சொல்லி அதே மாதிரி நீங்க வெற்றியோட வந்திருக்கேன். நல்ல மார்க் எடுத்திருக்காப்ல. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதனால வந்து உங்களை மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் இருந்தாங்கன்னா டெஃபினட்டா பையனும் அச்சீவ் பண்றது இருக்கு. பையனும் சொல்றதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஆமா எஃபர்ட் ஃபுல் படிக்கிறது அவன் தானே சார். மணிக்கணக்காக உட்காந்து படிக்கிறது அவன் தானே. லேப்டாப் நான் வாங்கி கொடுத்தேன். என்னன்னா ஆனா அவன் நிறைய கேட்கறது இல்லை. இப்போ உங்களோட கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணல ஒரு சில கொஸ்டின்ஸ் கேன்சர் வந்திருக்காரு. எக்கனாமிக்ஸ் ஆகட்டும் எல்லா மெட்டீரியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம். அதனால அப்செட் ஆயிருக்கீங்களா? அந்த அப்செட் ஆனதுல இருந்து எப்படி ரிலீவ் ஆனீங்க? பர் டே எவ்வளவு மணி நேரம் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். பர் டே ஒரு 3 to 4 hours பண்ணுவேன். அந்த கொஸ்டின்ஸா இல்ல சில தப்பா வந்துச்சுன்னா அப்செட் ஆனதுல பின்னாடி அந்த ஆன்சர் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதே மாதிரி 2-3 மாடல் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா அப்படி வரணும்னா அந்த டைம்ல வேற ஈஸியான சம் இருந்தா அதை போட்டு பார்த்து. உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் ஆக்சுவலா கேட்கறது வந்து முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட ரிப்பீட் ஆகிற மாதிரியே வருதா இல்ல கொஞ்சம் அதை ட்விஸ்ட் பண்ணி வருதா? இந்த வாட்டி ஒரு 2 கொஸ்டின் வந்து பழைய கொஸ்டின் ஒரு மாதிரி வந்துச்சு. ஒரே மாதிரி வந்துச்சு. மற்றதெல்லாம் கான்செப்ட் ஓரியன்டா தான் சார் வந்துச்சு. மேக்ஸிமம் அதே தான் சொன்னேன். 2018ல கவுஹாட்டில வந்து என்ஐடி டைப் கொஸ்டின் வந்து அதிகமா வந்துச்சு. அதே மாதிரி இந்த வாட்டி வந்துச்சு. ஆனா வேற கான்செப்ட்ல இருந்து வந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் படிச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ இதுல காலேஜ்ல வந்து உங்களுடைய இன்டர்னல் டெஸ்ட் இருக்கு, யூனிட் டெஸ்ட் இருக்கும், ப்ராக்டிக்கல் இதெல்லாம் இருக்கும், இன்டர்ன்ஷிப் போகணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அது எப்படி ரெண்டையும் கோப்பப் பண்ணி, ஏன்னா இன்னைக்கு இப்போ வரக்கூடிய என்கொயரி வரவங்களே வந்து எனக்கு அங்க இப்போ ஃபுல்லா என்கேஜ் ஆயிடுறாங்க. நீங்க அதுல இருந்து எப்படி கேட்ச் பண்ணி வெளியே வர முடியுது? நானே உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு சில டைம்ல வந்து ஃபுல்லா கிளாஸுக்கு வந்தது இல்லை. ஆனா மேக்ஸிமம் இருக்க டைம் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட கிளாஸ் வந்திருக்கேன். அப்புறம் அவங்ககிட்ட சில நேரம் போய் சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த கிளாஸ் இருக்கு அந்த கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு வந்து அட்டன் பண்ணிட்டு மேக்ஸிமம் அப்படி கோப்பப் பண்ணா 2 பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சா ஈஸியா வந்துடும். 2 பேலன்ஸ் பண்ணி நம்ம பண்ணுறது ஒன்று இருக்கு. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உங்க காலேஜில் ஓரளவுக்கு கோஆர்டினேட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்களா? நான் ஸ்டார்டிங்ல கேட்டேன் சார். ஸ்டார்டிங்ல கேட்டப்போ அவங்க சில ஒரு 2-3 ஸ்டாஃப்ல கேட்டப்போ அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பழைய 15 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்துப்பாரு, இந்த புக்கை படிச்சுக்கோங்க. மெக்கானிக்கல் இப்போ எங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் மெட்டீரியல்ஸ்னு ஒரு புக் இருக்கு, அந்த புக்கில் எடுத்து படிங்க அப்படின்னாங்க. ஒரு சில ஸ்டாஃப்ஸ்லாம் கைட் பண்ணாங்க. அதை வச்சு அப்படி ப்ரீவியஸ் இயர் 15 இயர்ஸ் போட்டு பார்த்துருக்கீங்க?
15 இயர்ஸ் 2018 இருந்து போட்டு பார்த்தோம். 2018 18ல இருந்து ஒரு லாஸ்ட் 7 இயர்ஸ் கொஸ்டின் வரும். வேற என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொன்னோம்னா லைக் ஷார்ட் நோட்ஸ், ஃபார்முலாஸ் இதெல்லாம் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கவர் பண்ணலாம். ஃபார்முலாஸ் மட்டும் திருப்பி ஒரு நார்மல் நோட்ல ஷார்ட் சைஸ் நோட்ல வந்து எடுத்து வச்சா அதை மட்டும் திருப்பி போட்டு பார்த்து அதை மார்க் டெஸ்ட் எழுதும் போது மட்டும் அதை ரிவைஸ் பண்ணிட்டு போய் பண்ணா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சில கான்செப்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சு அதை வந்து ஃபுல்லா இப்ப ஒரு கான்செப்ட்னா நிறைய லைன்ஸ்லாம் இருக்கும், அது இல்லாம நம்ம ஒரு மெயின் மேப் மாதிரி போட்டு வச்சு அது கூட படிச்சா கூட ஈஸியா இருக்கும். இல்ல சார், ஸ்போக்கன் ஹிந்தி பண்ணல, ரிட்டன் ஹிந்தி தான் எழுத படிக்கிறது. அந்த எக்ஸாம் உங்க கம்பெனி ப்ரொஃபைல் பொறுத்தளவுல நீங்க தான் ஏதோ கேட்டீங்க, நார்த் இந்தியன்ஸ் நிறைய மிக்ஸ் ஆகி வருவாங்க. ஈவன் பிஎஸ்யூஸ் போனாலும் சரி, சென்ட்ரல் போனாலும் சரி, தமிழ்நாடுக்கு சவுத்துல கொஞ்சம் கம்மி இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களோட மிங்கிலாகி பழகணும் அப்படின்னாக்கா ஹிந்தி ஸ்போக்கன் வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலில் படிச்சுக்கணும். போனா கூட கத்துக்கலாம். அவங்களுடைய எழுத படிக்கிறது ஸ்போக்கன் ஹிந்திக்கு ஏதாவது ஆன்லைன் கிளாஸ் கூட போட்டுருக்கேன். ஓகே, நான் எழுத படிக்கிறத விட ஸ்போக்கன் தான் முக்கியம். எழுத படிக்கிறது செகண்டரி தான், ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்போக்கன். இல்லைன்னா உங்களை ஐசோலேட் பண்ற மாதிரி டேஸ் கலர் மட்டும் பஸ் ஹாஸ்டல் பசங்க பஸ் டேஸ் கலர் இருக்க போயிடல. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸும் வாங்கியிருக்காங்க நம்மகிட்ட. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குரூப் சேர்ப்பாங்க, தனிப்பட்ட முறையில். அதாவது அவங்க ஒரு 4-5 பேர் குரூப் சேர்ந்து இது படி 4 பேருமே அக்கறை. இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன்ல முன்னாடி வந்து ஆல் இண்டியா ரேங்க் 5 ஒருத்தர் வாங்கியிருக்காங்க பிஹெச்டில, மாணிக்க வாசன் யூடியூப்ல ஒரு வீடியோ இருக்கும். அவங்களோட ஒரு 5 பேர் சேர்ந்து படிச்சாங்க. அவனோட 5னா அடுத்த ஒரு 20, ஒருத்தர் 40, இப்படி ஒவ்வொரு 5 பேர் பஸ். அந்த நான் பசங்களுக்கு அதான் சொல்றேன், ஒன்னா நீ படிக்கிறியா மற்றவங்களையும் படிக்க மைண்ட வாஷ் பண்ணி படிக்க வச்சு, இல்லைன்னா அவங்களையும் வாஷ் பண்ணி. சார் இவங்க அப்படியே சேர்ந்தாங்க சார், இவங்க 5 பேர் சேர்ந்தாங்க. சேர்ந்த ஹாஸ்டல் வாங்க கஷ்டமா இருக்கு வேணாம் அப்படின்னு புறாம அதான் சேர்ந்தீங்கன்னா அவங்களையே நம்மளுக்கு உள்ள கொண்டு வந்துடணும். இல்லைன்னா அவனையே அந்த சேர்ந்தனால அவங்க கூட ஹாஸ்டல் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கைடன்ஸ் இருந்தனால அப்படியே அவங்க. ஆனா நாங்க விடக்கூடாது, நம்ம படிக்கிறதுக்கு வந்திருக்கோம், நம்மளுடைய வேலை படிக்கிறாங்க, உனையை நம்பி நம்ம வந்து பணம் கட்டிருக்கோம், நீ அந்த வேலையை கரெக்டா பண்ணு அவங்க ஃபுல்லா வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இல்ல ஆல் ஓவர் இந்தியால அதிகமா கேட் படிக்கிறதே வில்லேஜ் ஸ்டூடெண்ட் தான் சார். ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து வந்து வேற மாதிரி இருக்கிறாங்க. நிறைய பேர் கேட்கறாங்க, என்ன இவன் யூபி ஆகட்டும் இல்ல இந்த ஆந்திரா தெலுங்கானா ஆகட்டும், வில்லேஜ் ஸ்டூடெண்ட் தான் வந்து. சார் எங்களுக்கு எப்படி சார் வில்லேஜ்ல ஒரு பர்பஸ் இல்ல, படிக்கணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், இல்லாட்டி நல்ல போஸ்டிங் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேரண்ட்ஸுடைய தாக்கத்தினால பிள்ளைகளும் அந்த கஷ்ட நஷ்டம் புரிஞ்சு அதை படிக்கிறாங்க. பட் நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க சார்.